குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திரன். முதல்ல டிஸ்கிளைமர் பார்த்துக்கலாம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ மார்க்கெட் நேற்றுக்கு அந்த குளோபல் சென்டிமெண்ட்னால கிட்டத்தட்ட 23,800 முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு என்ன ஆகும் இல்லை எதிர்பார்த்துருந்தோம். பட் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஒன்று 23,800 சப்போர்ட் எடுத்து மேலே போகணும். அப்படி டவுன் சைட் போச்சுன்னா இந்த கேப் ஒன்று இருக்குது, இந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதுக்கு பட் ஆனால் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் கேண்டிலாக ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேப்பில் உங்களுக்கு புல்லிஷ் கன்ஃபார்ம் ஆச்சு. அடுத்து 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம், அங்கேயும் நமக்கு புல்லிஷ் கன்ஃபார்ம் ஆச்சு ஓகே அப்படின்னு. பட் என்ன நமக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த 15 மினிட்ஸ் இதில். ஸோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதாக ரெசிஸ்டன்ஸ், இதை தாண்டின அப்புறம் தான் நம்ம தைரியமாக பை சைடு போக முடியும். ஏன்னா அதுவரையும் நம்ம இந்த ஐயை தாண்டினாதான் ஐயரை ஃபார்ம் பண்ணி இதை தாண்டி ஒரு ஐ வச்சாதான் நமக்கு ட்ரெண்டு மாறுறதுன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்குள்ள நீ என்னதான் பவுன்ஸ் வந்தாலும் இதை நம்ம புல்லிஷாக எடுத்துக்க முடியாது. அதனால சரி என்ன பண்ணுறது பார்ப்போம், ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குதா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆதான்னு பார்த்தோம். இது டவுன் லைன் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேயே 15 மினிட்ஸ் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா இந்த ரோலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரோலேருந்து எடுத்தீங்கன்னா ஒரு 75% வந்துச்சு மார்க்கெட்டு. நம்ம நார்மலாக இருந்தால் 70% எடுக்கலாம். பட் இன்னைக்கு ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, எடுக்கிறவங்க எடுக்கலாம் ஏன்னா ஸ்டாப் லாஸ் கம்மி. பட் நம்ம ஏன் எடுக்கலை அப்படின்னு சொன்னோன்னா, நேற்றுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பேரிஷாக இருக்குது மார்க்கெட்டு. இன்னும் ஐயரை தாண்டி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறல, அது கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ட்ரெண்ட் லைனை உடச்சி திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ இவ்வளோ இருக்கிறதுனால நாம சரி பார்ப்போம், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டோம். இந்த 23,949 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எடுக்கல. ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு கரெக்டாக 23,943 டச் பண்ணிடுது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே கிடைக்கல. ஸோ மார்க்கெட் எப்படி போகணும், நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் ட்ரெண்ட் லைனும் உடச்சிச்சு, ஆஸ் யூஷுவல் லோயர் ஏற கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் போடுவோம். இந்த லெவல் வரையும் போட்டாச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு. நெக்ஸ்ட் 23,943. அப்போ இப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தைரியமாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் டச் உடச்சாச்சு. இதை பிரேக் அவுட் வைக்கணும், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம். ஒன்று இந்த லோன்லேருந்து வரையலாம், இல்லை இந்த லோன்லேருந்து வரையலாம், இங்கேருந்து கூட வரையலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து வரைஞ்சி பார்த்தோம், ரீட்ரேஸ்மெண்ட் வரல, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுது. ஸோ மெகைன் மேலே போனோம்னா நமக்கு ரேட் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நேரோ புல் பேக் தான், ரொம்ப இதுவாக போச்சு. இது வரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் முடியாச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:30 12:30 வரைக்கும் கன்சால்டேட் ஆகிடுது. ஸோ நம்ம அப்புறம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் ட்ரெண்ட் லைனை. மார்க்கெட் இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சேனலாக பேரலல் சேனல் சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு ரேஞ்சிலேயே. ஆனால் ஐயரை வச்சுட்டு போயிட்டே இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அப் ட்ரெண்டில் போகிறது. ஆனால் நமக்கு ஸ்ட்ராங் ரீட்ரேஸ்மெண்ட் புல் பேக் ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்த்த 0.5 என்னமோ கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டை இங்கேருந்து திருப்பி இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம், இந்த லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், இந்த லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், இந்த லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஐ வச்சு பார்த்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ வெறும் ரீட்ரேஸ்மெண்ட் நம்பி இந்த டே நம்ம எடுக்கல. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, ஐயரை வச்சாச்சு மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட் செல்லர்ஸ் ஆக்டிவாக இல்லாமல் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கூட கிடைக்கல. ஸோ பையர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அதனால தைரியமாக நம்ம ஸ்டாப் லாஸ் கம்மி. இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிச்சுன்னா இது இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஹேமர் தான் நம்ம கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஹேமருக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் இதை நம்ம வைக்கலாம் 23,2489 இதான் நம்ம டார்கெட். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்தது. கரெக்டாக அங்கே போயிட்டு சொன்னேன், அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ். ஸோ இதுதான் பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே போச்சு. அப்போ இங்கே போனோம்னா இதோட நம்ம இப்படி தூக்கி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அதே இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி எகைன் திருப்பி ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் ஒரு ஹேமர் கிடைச்சிருக்கு பாருங்க. பட் ஆனால் நம்ம இந்த ட்ரேட் ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மணி 2 ஆயிடுது. ஓகேவா, மார்க்கெட் எங்கேருந்து வந்திருக்கு, கிட்டத்தட்ட 23,800லேருந்து 250 பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் பையர்ஸ் எக்ஸாஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு லெவலுக்கு மேலே பையர்ஸ் டயர்ட் ஆகிடுவாங்க ட்ராவல் பண்ணி வந்ததுனால, ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த ட்ரேட்லாம் எடுக்கல. ஓகே, நல்ல பாயிண்ட் கிடைச்சதுனால அதோட க்ளோஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அகைன் வந்து திருப்பி 24,000 இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். இது டவுன் சொல்ல முடியாது, நம்ம பிரேக் ஆஃப் தெரிஞ்சுக்கணும். இதை உடைக்கணும், இந்த இதை உடைச்சாதான் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட். மார்க்கெட் அங்கேயே எடுத்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட்டிங் வந்துட்டு, ஏன்னா ஒரு 250 பாயிண்ட் மார்னிங்கே எடுத்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. 23 ஸ்ட்ராங் சப்போர்ட்னால கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துருக்கனால இங்கே எடுத்துறவங்களும் நல்ல லாபம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு பொசிஷன் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. 250 பாயிண்ட் நல்ல பாயிண்ட், ஆனால் இன்னைக்கே ப்ராஃபிட் புக் பண்ணல. மார்க்கெட்டிங் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 24,000 கரெக்டான லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,000 கீழே க்ளோஸ் வைக்கல, நமக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ். இப்போ நாளைக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 3 நாளா ட்ரேடே கிடைக்கல நமக்கு, சரியா? பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட நம்ம இந்த ஆமர்லேருந்து எடுத்தீங்கன்னா 981 கிட்டத்தட்ட ஒரு 75 பாயிண்ட் கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கும். ஸ்பாட்ல இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்டாவது கிடைச்சிருக்கும் நமக்கு. ஓகே, இப்ப நாளைக்கு என்னன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். பிடிஹெச் ஓகே, பிடி லோ கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகே, அடுத்தது பிடி க்ளோசிங் மாற்றிருந்தேன். பிடி லோ இது மாதிரி. அதுக்கு முன்னாடி மற்றெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். இந்தியா விக்ஸ் 4% டவுன். ஓகே, வெரி குட். அது டாலர் ஓகே. பேங்க் நிஃப்டி 1.69%. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பாத்தீங்களா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அடுத்து மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவ். ஓகே, கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் பாசிட்டிவ் ரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சில்வர் வந்து கிட்டத்தட்ட 3.5% கிராஷ் ஆயிருக்கு. 8,000 ரூபாய் கிராஷ் ஆயிருக்கு. கோல்டு 3.6% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு எப்பவுமே இந்த கோல்டு சில்வர்ல கிராஷ் ஆச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் தான். ரெண்டும் ஆப்போசிட்டா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,000 நிறைய அன்வைண்டிங் ஆயிருக்கு. ஸோ 24,000 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் அன்வைண்ட் நிறைய ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 24,000 ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அங்கே 25,500, இந்த பக்கம் 24,000, 23,500. ஸோ இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இங்கெல்லாம் கூட மார்க்கெட்ல இருந்து அன்வைண்ட் ஆயிருக்காங்க. 2400, 24,200 இங்கெல்லாம் கூட அன்வைண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ நாளைக்கு கேப்பை பார்த்துக்கு வாங்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் 24, ஏன்னா இந்த மாதிரி இல்லை அன்மைண்ட் ஆறாங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட் வந்து கேபிட்டல் கொண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. மார்க்கெட் திருப்பி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்கு, நமக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இதே ரேஞ்ச் தான். இந்த பக்கம் ஒரு 24,300, இந்த பக்கம் 23,000, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட தான் மார்க்கெட் திருப்பி நமக்கு ட்ரேட் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, நாளைக்கு இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்துருவோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகேவா, டவுன் ட்ரெண்ட் இந்த ட்ரெண்ட் எடுத்துருவாங்க. இந்த ட்ரெண்ட்ல ரொம்ப பண்ணிடுவோம். இப்போ செட்டிங் இப்படி போட்டு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். எப்படி ஒரு அப்ளைன் போடலாம், ட்ராவல் ஆகுது, பார்ப்போம் எப்படி போகுது பார்ப்போம். இப்போ வந்து நாளைக்கு மார்க்கெட் பிளாட்டா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, பெரிய 24,000 மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த 15 மினிட்ஸ்ல மார்க்கெட் ஒரு 70-80 பாயிண்ட் எடுத்து 24,89 வரும். 89 வந்தது அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்லயோ இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்லயோ நம்ம கண்டிப்பா கால் ஆப்ஷன் போயிட்டு டார்கெட் வந்து 24,268 வரையும் போகலாம். ஏன்னா நம்ம 23-25 தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ 200 வரையும் வந்து மார்க்கெட் வந்து அன்வைண்டிங் நடந்திருக்கு. இது வந்து ஃபிளாட்டா ஓப்பன் ஆனா இல்லை, சப்போஸ் எடுத்தோடனே கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா
கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேலே இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு அங்கேயே இந்த ரிவர்சல் கொடுக்க ட்ரை பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கேப் டவுன் ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆறுது அப்படின்னா இதே மாதிரி இன்னைக்கு 23,800 மார்க்கெட் வந்ததுன்னா நீங்க தைரியமா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்ல ப்ரைஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா தைரியமா எடுத்து 24,000 டார்கெட் வச்சுக்கலாம். சப்போஸ் 23,800 கீழே மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து எப்படி வேணா மாறும், அதனால அப்படி சொல்லியிருக்கோம். 23,800 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து 23,636 அந்த கேப் ஃபில் பண்ற வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம 3 சுச்சுவேஷனும் பார்த்துருக்கோம். ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணா என்ன, கேப் அப் பண்ணா என்ன, கேப் டவுன் பண்ணா என்ன. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் இந்த இடத்துல பிளாட்ல உடச்சதுன்னா மார்க்கெட்டு உடச்சு கீழே வந்தது அப்படின்னா கண்டிப்பா ஆர்ஜின் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் பண்ண முடியாம 15 மினிட்ஸ்ல நாளைக்கு ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் லீவு. ஸோ நாளைக்கு வீக்கெண்ட்னால மார்க்கெட் வந்து இங்க உடஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு 23,800 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 நாள் வீக்கெண்ட் அதிகம் பார்த்துக்கோங்க. எப்பவுமே ட்ரெண்ட் லைன் உடஞ்சுன்னா 80% வந்து ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி போகிறதுக்கு பிகாஸ் ஆஃப் வீக்கெண்ட். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.